بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற பிரார்த்தனையோடு நான் தொடங்குகின்றேன். மனிதனுக்கு இருக்கக்கூடிய நற்பண்புகளிலே மிக முக்கியமானது பொறுமை. சாதாரண பொறுமைனா ஒரு கன்னத்தில் அறைந்தால் மற்றொரு கன்னத்தை திருப்பி காட்டு என்று சொல்லுவாங்க. துன்பம் வந்தால் பொறுத்துக்கிறணும் என்றுதான் பொறுமைக்கு நாம் இலக்கணமாக சொல்லுவோம். ஆனால் பொறுமை என்பதற்கு குர்ஆனிலே சபர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சபர் என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று, சத்தியம் என்ன என்பதை குறித்து ஒரு தேட வேண்டும். ஒரு விஷயம் இதுதான் சத்தியம் என்று புரிந்து கொண்டு விட்டால் அந்த சத்தியத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நீங்கள் செயல்படும் பொழுது அதிலே நீங்கள் வாய்மையோடு நிலைத்து நிற்க வேண்டும். அந்த சத்தியத்தை பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நன்மைகளை செய்வதிலே பொறுமை இருக்க வேண்டும். தீமைகளை செய்யாமல் இருப்பதிலும் பொறுமை இருக்க வேண்டும். எல்லாம் பொறுமைக்கான ஒரு இலக்கணமாக நம்மால் பார்க்க முடியும். தஃபீமுல் குர்ஆன் விரிவுரை எழுதிய மௌலானா அபுல் அலா மௌதூதி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் இப்படித்தான் பொறுமைக்கு விளக்கம் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, இறைவன் சொல்கின்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். திண்ணமாக இறைவன் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். நமக்கு துன்பத்தின் போது உள்ள பொறுமை எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்பத்தின் போது இருக்கக்கூடிய பொறுமை இருக்கு தெரியுமா? அது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சி வந்தால், வெற்றி வந்தால், இன்பம் வந்தால் உடனே என்ன செஞ்சான்? மனிதன் தலகால் புரியாம ஆடுறான். இல்லை, ஏதோ தன்னால் தான் இந்த சாதனை நிகழ்ந்தது, நான் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த வெற்றி எனக்கு கிடைத்தது என்பது போன்ற ஒரு மனப்போங்கு மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட இந்த இன்பம், இந்த வெற்றி, இந்த மகிழ்ச்சி கிடைத்ததற்கு காரணம் இறைவனின் பேரருள் என்று இவன் கருதுகிறானோ அவன் நன்றியுள்ளவனாக இருப்பான், சுக்குர் செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆக இப்படி இன்பத்தின் போது இறைவனை புகழ்வதற்கிறது அல்லவா, தற்பெருமை வந்து விடாமல் அந்த பெருமையை, அந்த மகிழ்ச்சியை இறைவனுக்கே உரித்தாக்குவதற்கிறது அல்லவா, அதுதான் இன்பத்தின் போது இருக்கக்கூடிய பொறுமை. நன்மைகளை செய்வதிலே பொறுமை இருக்க வேண்டும். அதாவது அவன் தான தர்மங்களை செய்யலாம், பிறருக்கு நல்ல உபதேசங்களை செய்யலாம், அவன் தொழுகைகளை அதிகமாக தொழுகலாம், நோன்பு நோக்கலாம், இவையெல்லாம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, எந்த செயல் இறைவனுக்கு பிரியமானது, விருப்பமானது என்று கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எந்த ஒரு செயலை, நற்செயலை தொடர்ந்து செய்கின்றீர்களோ அதுதான் இறைவனுக்கு பிரியமானது. ஒரு முறை அவருடைய மனைவியர்களை ஒருவர் கேட்டார்கள், இறை தூதரவர்களே, நாம் தினமும் இவ்வளவு தொகையை நான் தான தர்மம் செய்வதாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நியத்து செய்திருக்கிறேன் சொல்லும்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அவ்வாறு உன்னுடைய தர்மத்தை வரையறுத்து கொண்டாதே, உனக்கு என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடு. ஏனென்றால் நீ தர்மத்தை வரையறுத்து விட்டால் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார வளத்தையும் வரையறுத்து விடுவான். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தீமைகளின் போது பொறுமையோடு, தீமைகளை செய்யாமல் இருப்பது. இன்னைக்கு தீமைகள் மலிந்திருக்கக்கூடிய காலம். எங்கு பார்த்தாலும் ஆபாசம், அருவருப்பு, கேலி, கிண்டல், பிறரை இழிவுபடுத்துவது, தான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடியது. இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த தீமைகள் உங்களை எவ்வளவுதான் ஈர்த்தாலும் கூட அந்த தீமைகளின் பக்கம் செல்லாமல் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வது இருக்கிறது அல்லவா, அதுவும் பொறுமையின் ஒரு வகைதான். இன்னொரு வகை இருக்கிறது. இறைவன் சொல்கிறான், காலத்தை மீது சத்தியமாக திண்ணமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து இதை பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பிறருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது வரக்கூடிய துன்பங்களையும் சகித்துக் கொள்கிறாரோ அந்த பொறுமையை கொண்டும் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இவர்கள் தான் நஷ்டத்திலிருந்து தப்பித்தவர்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக பிறருக்கு நல்ல காரியங்களை செய்யும், நன்மையை ஏவை தீமையை தடுக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். துன்பங்களின் போது பொறுமை என்பது துன்பத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுமை. அதனாலதான் நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால், நம்முடைய குடும்பத்திலே யாராவது இறந்து விட்டார் என்றால், மனிதன் ஒருவன் பிறந்தான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு இறப்பு இருக்கிறது. இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிராக இருக்கட்டும், இந்த உலகத்தில் ஒரு உயிர் பிறந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு நாள் இருக்கிறது. ஆக எந்த இறைவன் அந்த உயிரை கொடுத்தானோ அந்த இறைவன் அந்த உயிரை திரும்ப எடுத்துக்கொண்டான். அப்பொழுது பொறுமை இருக்க வேண்டும். துன்பத்தின் ஆரம்பத்திலே பொறுமை இருக்கிறான் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட துன்ப வேளையிலே இறை நம்பிக்கையாளர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். நாம் இறைவன் புறத்திலிருந்தே வந்தோம், மீண்டும் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக சொல்வார்கள். ஆக என்னுடைய உயிர், என்னுடைய உடல், எனக்கு கொடுத்த ஆற்றல்கள் இவையெல்லாம் எனக்கு சொந்தமானவை அல்ல,
என்னை படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய அந்த ஏக இறைவனுக்கு சொந்தமானது. அவன் கொடுத்தான், அவன் எடுத்துக்கொண்டான் என்று பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது அல்லவா, அதற்கு மிக உயரிய அந்தஸ்து இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதுக்காக நான் அழக்கூடாதா, நான் அந்த துக்கத்தை உணரலாம். ஆனால் அந்த நேரத்திலும் நீங்கள் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். ஒருமுறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி, அவள் ஏதோ ஒரு இழப்பின் காரணமாக அரற்றி அழுது கொண்டிருக்கிறார், ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளும், உனக்கு என்ன தெரியும், இந்த இழப்பும் வலியும் உங்களுக்கு நேர்ந்தால் தானே தெரியும் என்பதாக சொல்லிவிடுகிறார். பிறகு அந்த பெண்ணிடத்தில் சொல்லப்படுகிறது, உனத்தில் பேசியவர் இறை தூதர். மீண்டும் அவர் வருகிறார், இறை தூதரவர்களே, நான் என்னுடைய யார் என்று அறியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் புறமையோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் பெருமானார் அவர்கள், நீங்கள் துன்பத்தின் ஆரம்ப நிலையிலே இருக்கும் பொழுது நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் சொன்னார். அப்படி நீங்கள் பொறுத்துக் கொண்டு இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நபிகள் பெருமானார் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளுக்கு களைப்போ நோயோ கவலையோ துன்பமோ தீங்கோ ஏற்பட்டால், அதாவது உங்கள் காலிலே ஒரு குத்தினாலும் அதை நீங்கள் பொறுத்து கொண்டால் அவன் அதன் மூலமாக இறைவன் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக சொன்னார். சில நேரங்களிலே நோய் ஏற்படலாம், நோய்க்கு நீங்கள் சிகிச்சை பார்க்க வேண்டும். ஆனால் அந்த நோயின் காரணமாக நீங்கள் விரக்தி அடைந்து விடக்கூடாது. இறைவன் சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் இறைவனுடைய அருளிலே நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைந்து விடாதீர்கள். இறைவன் சொல்கிறான், சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள் உயிர்கள் மற்றும் விளைபொருள் ஆகியவற்றின் இழப்பை ஏற்படுத்தியும் திண்ணமாக உங்களை நாம் சோதிப்போம். இந்த நிலைகளிலே பொறுமையை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்பதாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், பொறுமை என்பது அந்த துன்பத்தின் ஆரம்பத்திலே காட்டுவதாக என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், யாராவது பொறுமையாக இருக்க முயற்சிப்பாரே ஆனால் அல்லாஹ் அவருக்கு பொறுமையை வழங்குவான். பொறுமையை விட விசாலமானதுமான அருட்கொடை வேறு எவருக்கு வழங்கப்படவில்லை என்பதாக நபிகள் பெருமானார் அவர் சொன்னார். ஆக அந்த பொறுமைக்கு பல்வேறு உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். இறைவனுடைய தூதர்களில் உருவான நபிமார்களில் உருவான அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல் முழுவதும் நோய் வந்திருக்கிறது. அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் கூட இறைவனுக்கு அவர் நன்றி செலுத்தினார். ஒரே ஒரு பிரார்த்தனை செய்தார், ஏவா என்னுடைய நாவிலே எனக்கு அந்த உன்னை புகழ்வதற்கு தடை ஏற்படுத்தி விடாதே என்று அவர் பிரார்த்தனை செய்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்படி பல நபிமாருடைய வரலாற்றிலே நீங்கள் குரானை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், அதே போல நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சிறு வயதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொலைத்து விட்டு வந்து அவருடைய சோழர் வந்து அந்த தந்தையிடத்திலே சாக்குப்போக்குகளை சொன்ன பொழுது அவர் அழகிய பொறுமை காத்தார். சபுரன் ஜமீல் என்பதாக அவரை பற்றி இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக தாயிஃப் நகருக்கு சென்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரியோர்கள் சிறுவனை கொண்டு கல்லெறிந்து விரட்டினார்கள். அந்த உடல் முழுவதும் இரத்தம் வழிந்தோடிய போது கூட அந்த மக்களை மன்னிக்கும்படி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அது பொறுமையின் உச்சத்தை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஒருவர் தீங்கிழைத்தாலும் அவரை மன்னித்து நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். இறைவன் சொல்கிறான், அதாவது நல்லடியார்கள் சிலரை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இறைவன் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? ஆகவே நீங்கள் பிறரை மன்னியுங்கள். மண்ணில் உள்ள மனிதனை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் என்பதாக சொன்னார். அப்படி பொறுமை இருந்தால் என்ன கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய துணை கிடைக்கும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு கணக்கின்றி கூலி கிடைக்கும். பொறுமையின் கூலி சுவனம் என்று சொன்னார். பொறுமைக்கு ஆன மிக அழகான பயிற்சி தான் இந்த ரமலான் மாதத்தில் வழங்குகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானை பற்றி, இந்த நோன்பு மாதத்தை பற்றி, இது பொறுமையின் மாதம், இந்த பொறுமையின் கூலி சுவனம். ஏனென்றால் நீங்கள் பசித்திருக்கிறீர்கள், தாகித்திருக்கிறீர்கள், இச்சைகளை அடக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு முன்னால் எல்லாம் இருக்கிறது. கடும் வெயிலாக இருந்தாலும் சரி, கடும் பசியாக இருந்தாலும் சரி, சுவையான உணவு இருந்தாலும் சரி, குளிர்ந்த பானங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவனுக்காக நீங்கள் பசித்திருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் உண்ணாமல் உங்களை தடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் பொறுமைக்கான அந்த பயிற்சி. இரவிலே உங்களுடைய தூக்கத்தை தொலைத்து வெளித்து நின்று வணங்குகிறீர்கள், அது பொறுமைக்கான ஒரு பயிற்சி. ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறீர்கள், நம்மிடத்தில் இல்லாமல் விட்டால் கூட அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வருகிறது அல்லவா, பிறர் மீது இரக்கம் வருகிறது அல்லவா, அது ஒரு பொறுமைக்கான ஒரு பயிற்சி. இதற்கெல்லாம் இறைவனுடைய அன்பு கிடைக்கும், இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்கும், இறைவனுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் என்ற உணர்வோடு செய்யும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய பாவங்களை மன்னிப்பான், நம்மளுக்கு கணக்கின்றி கூலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, இறைவனுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். அதையெல்லாம் மேலாக இந்த உலகத்தில் வாடும் பொழுது நிம்மதி கிடைக்கும்.
அமைதி கிடைக்கும் என்பதற்கு. ஆக இந்த பொறுமை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? போதுமென்ற மனம் கொள்ள வேண்டும். இறைவன் உங்களுக்கு எதை வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இறைவனுக்கே புகழனைத்தும் அவனுக்கே நன்றிகளைத்தும் என்ற அந்த மனப்பான்மை இருக்கணும். இந்த மனம் போதுமென்ற மனம் இல்லை என்றால் நிச்சயமாக உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் பறந்து கொண்டே இருப்பீர்கள். உலகத்தில் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற ஆசை உங்களை தூங்க விடாது, உறங்க விடாது, நிம்மதியாக இருக்க விடாது. ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். போதுமன்ற மனம் இருக்க வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறோம். அதுவும் முக்கியமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் அதிகமாக நபிகள் பெருமானார் முகமது ஸல்லல்லாஹு வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். அவர்தான் பொறுமையின் சிகரமாக திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட பொறுமையாளர்களாக உங்களையும் என்னையும் வல்ல இறைவன் ஆக்கியல்வானாக என்று பிரார்த்தித்தவராக நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனோடு.